பொதுவாக சியாம் சக்ரி வம்ச ஆட்சியின் போது ஒரு நகர கட்டமைப்பதற்கு முன்னாடி அந்த நகர ஆன்மாவை குறிக்கிற விதமாக ஒரு தூணை எழுப்புவாங்க. மக்களோட பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக இந்த தூணை வழிபடவும் செய்கிறாங்க. காலப்போக்கில் இந்த தூண்களுக்கு கோயில்களையும் கட்டி எழுப்ப தொடங்கிட்டாங்க. இப்படி தாய்லாந்து முழுவதும் பல ஊர்களில் நகரத்தூண் கோயில்களை பார்க்கலாம். நகரத்தோட மையத்தில் இந்த கோயிலை 1969 தான் கட்டினாங்க. இந்த இடத்துக்கு அருகேயே ஒரு காலத்தில் 10ஆம் நூற்றாண்டு கெமுர் கோயில் ஒன்று இருந்ததாகவும் இங்கே அகழ்வாய்வு செஞ்ச போது ஒரு சிவலிங்கம் கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிற பழமையான நகரத்தூணுக்கு கோயில் எழுப்பணும்னு முடிவு செஞ்சப்போ அதுக்கு இந்த புனிதமான இடம்தான் சரியாக இருக்கும்னு தேர்வு செஞ்சாங்க. அதோட அந்த கோயிலை பாரம்பரிய கெமுர் பாணியிலேயே கட்டினாங்க. இது பூரிராமுக்கு இருந்த பண்டைய கெமுர் தொடர்புக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. இங்கே நடுவில் இருக்கிறது தான் பூரிராமோட நகரத்தூண். பூரிராமுங்கிற சொல்லுக்கே மகிழ்ச்சியான நகரம்னு பொருள். இந்த கோயிலை சுற்றி நான் பார்த்துட்டேன். ஆனால் இங்கே முன்பு அகழாய்வில் கிடைச்ச சிவலிங்கம் எங்கேயுமே இல்லை. பூரிராம சுற்றி இருக்கிற வேறு இடங்களில் இதை தேடி பார்க்கலாம்னு இருக்கேன். குறிப்பாக அருங்காட்சியகங்களில் பார்க்கணும். இந்த கோயிலோட உட்புறச்சுவர் ரொம்ப அழகாக வண்ணமயமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி நிலவுதுங்க. நான் பொறுமையாக அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த அமைதியை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கோயிலை சுற்றி இருக்கிற வாயில்களில் கருடா, ஹயக்ரீவர், நரசிம்மர், விநாயகர் போன்ற சிற்பங்கள் நிறைஞ்சு இருக்கு. இந்த கோவிலோட கோபுரம் கெமுர் கட்டிடக்கலை பாணியில் எழுப்பியிருக்காங்க. சிவன் ஆடல் வல்லான் தோற்றத்தில் காட்சியளிக்கிறது. நாட்டிய பெண்கள், யானை மீது திரிசூலத்தோட சிவபெருமான் போன்ற பல சிற்பங்கள் கோபுரத்தில் இருக்கு. கோபுரம் முழுக்க ஒவ்வொரு முனையும் 5 தலை நாகத்தால் நிறைஞ்சு இருக்கு. இது கெமுர் கட்டிடக்கலையோட முக்கியமான அம்சம். இன்னும் சொல்ல போனா குறுக்கே நின்று தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த 5 தலை நாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே 5 தலை நாகம் போல காட்சி அளிக்கிறது கூடுதல் சிறப்பு. பூரிராம் பயணத்தை இந்த மாகாணத்தோட ஆன்மாவா இந்த மக்கள் நினைக்கிற இந்த இடத்துல இருந்து தொடங்கினது ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருந்தது. இங்கிருந்து நான் கிளம்பும்போது கோயிலுக்கு வெளியில இருக்கிற குளத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த குளத்தை உத்து பார்க்கும்போது தான் இது இன்னைக்கு நவீன கட்டுமானங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு கெமுர் கால குளம்னு புரிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.